திட்டத்தில் கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கவில்லை என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், முழு விவரங்கள். வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நேற்றைக்கு இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அந்த இடஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கான 60% நிதியை ஒதுக்காதது ஏன் என்பது குறித்து விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தான் நிதி ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் பல மாநிலங்கள் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் தமிழக அரசு தரப்பில் ஆஜராயிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்பது மத்திய அரசுடைய பெரிய எண்ணம் மனப்பான்மையை காட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நீதிபதிகள் இந்த இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி விசாரணை அந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.